ஓகே, இன்னைக்கு நம்ம விடாமுயற்சி படத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு விடாமுயற்சி படத்தில் என்னத்தடா அப்படி முக்கியமாக பார்க்க போகிறேன்னு கேட்டால், அடே அது ரிலீஸ் ஆகி இன்னும் 2 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக தான் உண்மையும் கூட. நான் பார்த்தது நேற்று தான் நைட்டு பார்த்தேன். அது நைட் ஷோ தான் பார்த்தேன். படம் உண்மையாகவே எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா, முதல்ல கதையை பற்றி பார்த்துடலாம். படத்தோட கதை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேருக்குள்ள சின்ன ஒரு கருத்து வேறுபாடெல்லாம் பெரியலான்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுக்கிறது என்னமோ திரிஷா மட்டும் தான் எடுக்கிறாங்க. அதில் அஜித்துக்கு உடன்பாடு கிடையாது. சரி, லாஸ்ட் டைம் ஒன்று நான் ட்ராப் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு நம்ம அஜித் கொஞ்சம் மன இறங்கி வந்து ட்ராப் பண்ணலான்னு போகும்போது ஒரு ஹைவே அங்கே வந்து நம்ம தலையோட கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்படி பார்க்கும்போது லாஸ்ட்டாக ஒரு ட்ரக் ஒன்று வருது. அந்த ட்ரக்கில் ஏற்றி விட்டு நீ அங்கே வெயிட் பண்ணு, நான் அதுக்குள்ளே வந்துடுறேன், வண்டி ரெடி பண்ணிட்டுன்னு சொல்கிறாரு. பட் ஆனால் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அவங்களோட ஒய்ஃப் த்ரிஷா அங்கே இல்லை. அப்போ என்ன நடந்துக்கணும்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் நம்ம ஒய்ஃப் கடத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிறாரு. அவர் ஒய்ஃபை அவர் போய் சேர்ந்தாரா இல்லை கண்டுபிடிச்சாரா, இதுதான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்குது. சரி, ஓகே, இப்போ படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். முதல்ல ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தோம்னா நம்ம தலை தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உண்மையாகவே ரொம்ப மிரட்டிட்டாப்ல. அவருடைய இந்த ஒரு நேச்சுரல் ஒரு ஆக்டிங் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கழித்து இந்த படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எண்ணெய் இருந்தால பார்த்துருக்கலாம். அவர் ஒரு நேச்சுரல் ஆக்டிங் மாதிரி இருந்திருக்கும். அந்த மாதிரி உண்மையாகவே இந்த படம் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு வந்து இந்த மாஸ் எலமெண்ட்ஸ் இதெல்லாம் வேணாம். என்னோட ரசிகர்கள் இருக்காங்க, பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப ஹைப்பில் இருக்காங்க, நார்மலாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த படம் உண்மையாகவே அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு ரீமேக் படம் தான். எப்படின்னு சொன்னால், ஹாலிவுட்டில் பிரேக் டவுனுங்கிற ஒரு படத்தோட கதையை நழுவி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதுக்கான ஒரு கிரெடிட்ஸுமே கொடுத்துட்டாங்க. அந்த படத்தில் எப்படி இருந்துச்சோ சேம் அதே தான். பட் ஆனால் ஆக்ட்ரஸ் மட்டும் வேறு அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இதுலேயும் பண்ணியிருக்காங்க. படம் உண்மையாகவே சூப்பராக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் தெலுங்கு இந்த ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் சிரமம் தான். அதுவும் தலை ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் சிரமம் தான். சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்க படமே ஒரு மாதிரி சைலண்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த நீட் அண்ட் க்ளீன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மட்டும் தான் இந்த படத்தோட கதை. இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த படம் அவ்வளோ சூப்பராக இருந்தாலுமே பட் இந்த நிறைய பேருக்கு இந்த பிரேக் டவுன் படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து அந்தளவுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்காது. ஏன்னா அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இந்த படம் வந்து ஓரளவுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் பண்ணும். ஏன்னா அதான் நமக்கு என்ன தெரியும், ஏற்கனவே பார்த்தாச்சு. பார்த்தப்போ அங்கே என்ன இருக்கோ அதே தான். இவங்க இன்னும் சொல்லப்போனால் மகிழ் திருமேனி வந்து ஒரு நல்ல டேரக்டர். அவருடைய அந்த படம்லாம் அந்த தடம் அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவரே ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அவரே ஒரு கதையை எடுத்து பண்ணார்னா அந்தளவுக்கு சூப்பராக போகும். பட் ஆனால் இது தலை பேச்சை தலை தான் கண்டிப்பாக சொல்லியிருப்பார். எனக்கு இது மாதிரி தான் வேணும் அவுட்புட்னு சொல்லியிருப்பார். அதுதான் அவரும் கொடுத்துருக்காரு டேரக்டரும். அப்படி பார்க்கும்போது நீட்டாகவே பண்ணியிருக்காரு. தலை என்ன நினச்சாரோ அதை மகிழ் திருமேனி கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. அதுதான் உண்மை. இது தலை நினச்ச மாதிரியே அவருக்கான படமாக வந்திருக்கு. அது அவருடைய ஆடியன்ஸ்க்கான படமானு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். எல்லாராலும் கொண்டாடப்பட வேண்டிய படம், ஆனால் எல்லாராலையும் கொண்டாடப்பட முடியாத ஒரு படமும் இதுதான் சொல்லலாம். அந்த கலர் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு ஹாலிவுட்லாம் போவேனா, நம்மளாலையும் அந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியும். சரிங்களா, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கூட இதை வச்சுக்கலாம். எந்த ஒரு இடத்துலையும் ஒரு சின்ன ஒரு இந்த கோரியோகிராஃப் இந்த சினிமோட்டோகிராஃப் இந்த மாதிரி பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலையும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் பண்ணாமல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித்தை சொல்லலாம். அடுத்தபடியே நம்ம டேரக்டரை சொல்லலாம். ஏன்னா டேரக்டரை நினச்சா என்ன வேணால் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவர் வந்து இதுதான் வேணுங்கிறத ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருந்து அதை கொடுத்துருக்காரு. அடுத்தபடி இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம்னா வில்லன்ஸை சொல்லாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சொல்லவே தேவையில்ல. அவர் எப்படி நடிப்பார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி நல்லா மிரட்டி விட்டு போயிட்டாப்ல. ரெஜினா அண்ட் ஆரவ் ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி ரொமான்டிக்காக லவ்வாக தான் போகும். அது தேவையில்லாத ஆனிமா தான் இருந்துச்சு. எதுக்காகனா நம்ம கிளைமேக்ஸ் அந்த மாதிரி தான் போயிருக்கோம். இப்போ திரிஷாவுக்கு இந்த லவ் போஸ்டர்லாம் தேவையில்ல தான். அது ஏன்னா நம்ம கூட ஒரு கனெக்ட் ஆகலை. எப்படி சொல்லணும்னா, நம்ம கூட சுத்தமாக கனெக்ட் ஆகலை. அது நான் கான்ஸில் சொல்கிறேன், ப்ரோசமெண்ட் இப்போ சொல்கிறேன். வில்லன்ஸ் இன்னும் சொல்லப்போனால் நம்ம இந்த 3 பேர் ரெஜினா, ஆரவ், அர்ஜுன் இவங்க 3 பேரும் வந்து செகண்ட் ஹாஃபில் இவங்க வில்லனிசத்தை புரிஞ்சு எடுத்துட்டாங்க. உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க வந்து நடிக்கலை, அவங்களாவே வாழ்ந்துருக்காங்க. அந்த மாதிரி தான் நமக்கு பார்க்கும்போது வந்து ஒரு ரியாலிட்டிக்காக இருந்துச்சு. ரொம்ப ரியாலிட்டிக்காக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அணியை பற்றி சொல்லி ஆகணும். நான்லாம் அணி ஃபேனு அப்படின்னு சொல்ல முடியாது. அணி ஏஆர் ஆண்டனி எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அணி வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போக முடியுமோ அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகாமல், எந்த அளவுக்கு கம்மியாகவும் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக பண்ணாமல் கதைக்கு என்னமோ அதை கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. அது உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அந்த சவரிகா சாங்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நீங்களாம் எதுக்கும் ஆட வேணாம் அப்படியே உட்காந்துருங்கன்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. சவரிகா சாங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு வைப்புங்கிறது வந்து கன்வின்ஸாக வரல. அது எதுக்காகனா, ஆக்சுவலி கதைப்படி அது ஒன்றே போதும். அதுதான் அவரும் யோசிச்சுக்கிறேன் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த நம்ம பீஸ்ட் படம் மித்த எல்லா படத்துலையுமே மேக்ஸிமம் ஒரு படம்னா வச்சுங்களேன், அந்த டைட்டில் கார்டு இந்த எண்ட் கிரெடிட்ஸில் வந்து ஒரு சாங் வந்து போட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும்.